சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னைக்கு மீனா, அஞ்சலி, தேவி 3 பேருக்கும் தாலி பிரிச்சு கோக்குறோம்னு உங்களுக்கு தெரியாதா? வீட்ல விசேஷத்தை வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. தெரியாம போறீங்களா இல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே போறீங்களா? இந்த குடும்பத்தோட பெரிய மனுஷன் நீங்க. இன்னைக்கு போய் வெளியே போறேன்னு சொல்றீங்க. நம்ம பையன் ஒரு தடவை தாங்க தப்பு பண்ணான். அந்த தப்ப மனசுல வச்சுக்கிட்டு நடக்கிற எல்லா நல்லதையும் விட்டு ஒதுங்கி நீங்க தாங்க அடுத்தடுத்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை யாரும் எதிர்த்து கேட்க முடியாதுங்கிறதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரின்னு ஆயிடாது. கஸ்தூரி, நான் செய்யறது தப்பா சரியானு எனக்கு தெரியல. ஆனா இப்ப இங்க இருந்தா சரியா இருக்காதுன்னு மட்டும் எனக்கு தோணுது. நீங்க ஃபங்க்ஷனை நடத்துங்க. அப்பா, நான் என்ன செய்ய போறேன்? என்ன பிரச்சனை? மருமகளுக்கு தாலி பிரிச்சு கோக்குற விசேஷத்துல நீங்க இருந்து அவளை ஆசீர்வாதம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா? தோணுச்சு, ஆனா இப்ப இல்ல. அன்னைக்கு என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஊரை கூட்டி கோயில்ல கல்யாணம் வச்சேன் பாத்தியா? அன்னைக்கு தோணுச்சு. அன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சு அவனுக்கு துணையா நான் பார்த்த பொண்ண அவன் அன்னைக்கு கட்டிருந்தான்னா, இப்ப அந்த பொண்ணுக்கு தாலி பிரிச்சு கோத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு எனக்கு தோணு இருக்கும். ஆனா அந்த கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ற மரியாதையை தான் உன் மகன் எனக்கு கொடுக்கலையே. அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. இது என்ன பெரிய விஷயம்? இதுக்கு மட்டும் ஆசீர்வாதம் வேணுமா என்ன? நீங்களும் தான் இருக்கீங்களே, நீங்களே பாத்துக்க. அப்பா, என் மேல கோவம் இருந்துச்சுன்னா 2 அடி கூட அடிச்சிருங்கப்பா. ஆனா இப்படி பேசாமலும் வீட்டுல நடக்கிற விஷயத்துல கலந்துக்காமலும் ஒதுங்கி மட்டும் இருக்காதீங்கப்பா. ப்ளீஸ்பா, நான் உங்களுக்கு தெரியாம தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க மனசை எந்த அளவுக்கு நோக்கடிச்சிருக்கும்னு நான் இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நீங்க ஒவ்வொரு தடவையும் எங்களை விட்டு இப்படி ஒதுங்கி போகும்போது ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. நான் செஞ்ச தப்ப மன்னிச்சிருங்கப்பா, ப்ளீஸ்பா. கஸ்தூரி, இவனை என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லு. செய்யறதையெல்லாம் எல்லாம் மீறி செஞ்சுட்டு இப்ப மன்னிப்பு கேட்டா இவனை நான் மன்னிக்கணுமா? ப்ளீஸ்பா. இவன் செஞ்சுட்டு போன வேலைக்கு ஊரு முன்னாடி கூனி குறுகி அவமானப்பட்டு நின்னத நீ பார்த்த இல்ல? அப்ப என் மரியாதையை காப்பாத்த என் மகனா வந்து நின்னானா இவன்? அப்ப என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். வெத்து வளர்த்த அப்பா அம்மாவை விட்டுட்டு இவன் வாழ்க்கைதான் இவனுக்கு முக்கியம்னு போயிட்டால. இப்ப என்ன திடீர்னு அப்பா பாசம் வந்திருக்கு புதுசா? நீங்க எல்லாரும் கேட்கலாம், இவன் மேல இவ்வளவு கோவத்தை வச்சுக்கிட்டு எதுக்காக இவனை வீட்டுல சேர்த்துக்கிட்டீங்கன்னு. மேல இருக்கிற பாசத்தினால இவனை சேர்த்துக்கல. அன்னைக்கு கோயில்ல மீனா அக்னி சக்தியை தூக்கிக்கிட்டு இவனை வீட்டுல சேர்த்துக்கங்கன்னு கெஞ்சினதுனாலையும் மீனாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் இவனை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன். அப்ப கூட இவனை என் மகனா மட்டும்தான் சேர்த்துக்கிறேன்னு சொன்னேன். இவன் கல்யாணம் பண்ண பொண்ணை நான் மருமகளா ஏத்துக்கிறேன்னு சொல்லல. இப்ப நினைச்சா கூட இந்த ஃபங்க்ஷனை நடக்க விடாம என்னால தடுக்க முடியும். அப்படி நான் தடுத்தேன்னா அன்னைக்கு நான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது இவன் என் மூஞ்சில கரிய பூசிட்டு போனா இல்ல, அதையே நான் திரும்பி இவனுக்கு செஞ்ச மாதிரி ஆயிடும். போனா போகுதுன்னு விட்டுட்டு போறேன். என்ன செய்யணுமோ அதை எல்லாரும் சேர்ந்து செஞ்சு வைங்க. சார், ஒரு நிமிஷம்.